எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும், அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் சட்டமன்றத்தில் போய் அமர்றாங்க. அப்போது வைக்கிற கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது பேச வரல, அது நிறையா கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே பேசுகிறத தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதுக்கான பதில்களும் கொடுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் பேச உங்களுக்கு ஒத்து வரல பிடிக்கலனாலையும் உட்காந்து பேசணும்ல. ஏன்னா நீங்கள்லாம் அந்த அவருக்குள்ளே ஒர்க் பண்ணி, இப்போ எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மாதிரி தான், நீங்களும் ஒரு சேலரிக்குள்ளே வரீங்க. இப்போ எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் பேசும்போது எனக்கு பிடிக்கல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பதில், அதுக்கு கவுண்டர் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்கள் எங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே உட்காடுறீங்க, எங்களுக்கு என்ன பிக்சர் கிடைக்கும்? எங்களுக்காக வாதாட வந்திருக்கிறீங்க, எங்களுக்காக நல்லது செய்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களை அனுப்பியிருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஆக்கப்பூர்வமாக அங்கே உக்காந்து ஒருத்தர் சொல்ல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அங்கே உக்காந்து நேருக்கு நேர் பேசி அதுக்கான தீர்வு என்னவோ தெரியணும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியணும். நீங்கள் கடகடன்னு ஏஞ்சி ஓடிட்டீங்கன்னா நாங்கள் என்ன நினைக்கிறது, எங்களுக்காக நீங்கள் உக்காந்து அங்கே வாதாடுவீங்க பேசுவீங்கன்னு நினைக்கிறதா, இல்லை ஒரு பிரச்சனை என்னமோ ஒரு சஸ்பீசியஸானது ஒரு திங்ஸ் இருக்குது அதை கண்டு பயந்து நீங்கள் ஓடுறீங்கன்னு நான் நினைக்கிறதா, இல்லை நாங்களும் என் பண்ணுறதை பண்ணிவிட்டு ப்ராப்ளத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணாமல் நம்ம முதுக காட்டிட்டு ஓடிடலாம், இந்த மாதிரி ஒரு மெசேஜை ஒரு அரசியல்வாதியாக எங்களுக்கு கன்வே பண்ணுறீங்களா? ஏன்னா எழுந்து நீங்கள் ஓடுறதுனால உங்களோட பொறுப்பற்ற தன்மையை தான் எங்களுக்கு காட்டுது. அது நல்லா இல்லை. இது என்னோட கருத்து. இந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.